This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. எப்போவுமே இந்த 10th ரிசல்ட்டுக்காக மாணவர்கள் எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்காங்களோ பேரண்ட்ஸும் அந்த அளவுக்கு காத்துட்டு இருப்பாங்க. இந்த வருஷத்தே ரிசல்ட் வந்து எப்படி இருக்க போகுது? ஏன்னா எல்லாருமே வந்து கோவிட் பேட்ச்ல இருந்து வந்தவங்க ரிசல்ட் எப்படி எதிர்பார்க்கலாம் மேம்? அதாவது ரிசல்ட்டை வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷம் வந்து பசங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து நாங்கள் கோச்சிங் கொடுத்துருக்கோம். 1 வேர்ட் டெஸ்ட்டு, ரெகுலராக ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ ஏன்னா இவங்க வந்து 2 வருஷம் வந்து அவங்க 7th 8th வந்து கோவிடில் இருந்து கற்றலே மறந்து வாசித்தல் மறந்து இருந்த பசங்களை வந்து திரும்ப வந்தப்போ முதல் ஒரு 3 மாதம் ஃபுல்லாக ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மட்டுமே கொடுத்து அவங்கள கோப்பப் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி கொண்டு வந்து வாசிக்க தெரியாமல் இருந்து, அதாவது அவங்க தாய் தந்தையரை இழந்து அந்த மாதிரி மனநிலையிலேருந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலேருந்து வந்த பசங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் அந்தந்த ஸ்கூலோட ஹெச்எம்ஸ் அவங்களுடைய எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் அதில் போட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த பேட்ச் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதிக அளவில் ஹார்ட் ஒர்க் போட்டனால எங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும், போன வருஷத்தை விட கொஞ்சம் அதிகமாக வருங்கிற நம்பிக்கை இருக்கேன்னா இவங்க பசங்க கொஞ்சம் ஒரு பயத்தோட தான் படித்தாங்க. அதனால் நல்லா வரும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஓகே மேம். நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய பேரண்ட்ஸையுமே மீட் பண்ணியிருந்திருக்கீங்க. பொதுவாக அந்த ரிசல்ட் வரும்போது அன்னைக்கு மாணவர்கள் என்ன மனநிலையோடு இருப்பாங்க? அந்த தேர்வு முடிவுகளை எப்படி ஏற்றுக்கணும் மாணவர்கள்? கண்டிப்பாக நிறைய பேர் நேற்று நைட்டு தூங்கி இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு காலையில் சாப்பாடும் இறங்காது ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும். ஸ்பெஷலி 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு குழந்தைகளை விட இந்த 10th பிள்ளைகளுக்கு வந்து இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ரிசல்ட் சம்மந்தப்பட்ட பயமும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து அதிகம். ஏன்னா முதல் முறை பொது தேர்வு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் வந்து 10th and 11th ஆல்ரெடி பார்த்துட்டாங்க பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறத. இவங்களுக்கு வந்து இது முதல் முறை அப்படிங்கிறப்போ இது சார்ந்த அந்த ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், சில நேரங்களில் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் ரொம்ப நாள் முன்னாடி, நமக்கு இன்னைக்கு தோணும் ஐயோ ஒருவேளை நான் நல்லா எழுதலையோ மார்க் வராதோ அப்படின்னு தோணும். ஆனால் நம்பிக்கையாக இருக்கலாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல மார்க் வரும். அன்லெஸ் நீங்கள் ஃபுல் பேப்பரையும் எம்டியாக விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பயப்படுறதுல நியாயம் இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடுவீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதில் இன்னொரு நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகளோட மார்க் ஷீட் அப்படிங்கிறத வந்து அவங்க குழந்தைகள் வளர்ப்பிற்கான ஒரு சான்றிதழாக பார்க்குறாங்க. என் குழந்தைய நான் நல்லா வளர்த்துட்டேன்னா என் குழந்தை நல்ல மார்க் வாங்கிடுச்சு, என் குழந்தை நல்ல மார்க் வாங்கிடுச்சுன்னா நான் நல்லா வளர்த்துட்டேன்னு அர்த்தம், என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதையும் அதையும் சேர்க்கவே வேண்டாம். உங்கள் பிள்ளை கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கிடுச்சா அதை பற்றி ஒரு பெரிய அவமானமே கிடையாது, அது ஒரு பெரிய அவமானமான விஷயம் கிடையாது. எப்படி நான் இனிமே உங்கள் மாமாவை ஃபேஸ் பண்ணுவேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை ஃபேஸ் பண்ணுவேன், இப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் நினைக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் இந்த குழந்தைகளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும். ஏன்னா 10th மார்க்கை வச்சு அவங்க காலேஜ் தேர்ந்தெடுக்க போகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்குமே மாடல் எக்ஸாம் மாதிரி தான். ஃபேஸ் பண்ண போகிற 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சின்ன ட்ரையல் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ இந்த ரிசல்ட்ஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே மேம். அடுத்து புதுகை பாரதி தன்னம்பிக்கை பேச்சாளர், அவங்களும் ஸ்கைப் வழியாக இணைஞ்சிருக்காங்க. மேம், இப்போ இன்னும் சற்று நேரத்தில் 10th ரிசல்ட்ஸ் வரப்போகுது, மாணவர்கள் எப்படி அந்த தேர்வு முடிவுகளை அணுகணும்னு நினைக்கிறீங்க மேம்? எல்லாருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது நம்ம பள்ளிக்கூட வாழ்க்கையில ஒரு மகுடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்த போது எனக்கு நல்ல நினைவு இருக்கு. என்னோட பள்ளி தோழி பாஸ் பண்ண உடனே நான் இனிமே அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லிட்டு ராஜலட்சுமி SSLC அப்படின்னு சொல்லிக்குவேன் அப்படின்னு அத ரொம்ப அப்படியே சந்தோஷமா சொன்ன அந்த நினைவுகள் தான் எனக்கு இப்ப வருது. ஏன்னா முதல்ல நம்ம உலகத்தை பார்க்கிற அதுக்கு முந்தின ஒரு ஸ்டேஜ் இந்த 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது. ஒரு பெரிய அளவுக்கு மாநிலம் முழுவதும் நம்முடைய எழுத்து, நம்முடைய அந்த தேர்வு, அந்த தாள் எல்லா இடத்துலயும் வேற வேற இடத்துல எங்கேயோ போய் அது வந்து மதிப்பெண் பெற்று வருது அப்படிங்கிறது குழந்தைகள் முதல்ல அதை ரொம்ப பெருமையா நினைக்கணும். ஏன்னா படிப்பு நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு
செல்வம். கல்வியை தவிர ஒரு பெரிய செல்வம் உலகத்துல இருக்க முடியாது. அந்த செல்வத்தை நம்ம ஒரு மைல்கல், இது ஒரு மைல்ஸ்டோன் 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது. அதனால குழந்தைகள் முதல்ல இத ரொம்ப சந்தோஷமா பெருமையா நினைக்கணும். அதை விட பேரண்ட்ஸ் ரொம்ப பெருமையாவும் கொஞ்சம் பொறுப்பாவும் இருக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். ஏன்னா அவங்களுடைய வெற்றியாக இருந்தாலும் எதிர்பார்த்ததுல இருந்து கொஞ்சம் மாறி மதிப்பெண்கள் இருந்தாலும் கூட எதுவா இருந்தாலும் சரிடா கண்ணு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆறுதல் வார்த்தை, அரவணைப்பு பெற்றோர்கள் வாயிலிருந்து வந்துட்டாலே பிள்ளைங்களுக்கு அது 100க்கு 200% மார்க் வாங்கின மகிழ்ச்சி கிடைச்சிடும் எப்பவுமே. பள்ளிக்கூட வாழ்க்கை இதுவரைக்கும் அவங்க எப்படியோ சிட்டா பறந்து ஜாலியா சந்தோஷமா ஓடிட்டு இருந்த அந்த நேரம், ஒரு ஆண்டு முழுவதும் படிக்கிற படிப்பை சில மணி நேரத்துல நம்மளுடைய திறமையை நிரூபிக்கிறோம். அந்த போய் உக்காந்து அந்த ஹால்ல பப்ளிக்ல ஒரு பெரிய இடத்துல நம்மளுடைய ஹால் டிக்கெட் நம்பர் எழுதப்பட்டு அந்த அட்மாஸ்பியரை பாக்குற போதே நமக்கு முதல்ல மனசுக்குள்ள ஒரு திக்கு திக்குன்னு இருக்கும் தான். பட் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எல்கேஜி யூகேஜில தொடங்கி இத்தனை வருஷம் பள்ளி படிப்பை கடந்து இந்த ஒரு பெரிய மைல்கல்ல வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத முதல்ல சந்தோஷமா நினைக்கணும் பெற்றோர்களும் பிள்ளைகளும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய கனவு அப்படிதான் சொல்லுவேன். +2 கூட படிக்காம வேற டிப்ளமோ கோர்சஸ் போயிடலாம். ஆனா 10வது தாண்டாம யாருமே வர முடியாது. அதனால 10வது நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா ஆரவாரமா எதிர்பார்க்க வேண்டிய ரிசல்ட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அடுத்த ஒரு படிநிலைக்கு நாம போக போறோம். இந்த ரொம்ப குழந்தைகள் அப்படிங்கறதுல இருந்து அடுத்த ஒரு படிநிலைக்கு வயது கூடுது, பொறுப்பு கூடுது, கல்வியை பற்றிய அவேர்னஸ் கூடுது. அத மாதிரியான ஒரு அடுத்த நிலைக்கு போறத நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த தருணம் அவங்களுக்கு லைஃப் லாங் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எவ்வளவு டிகிரி வாங்கினாலும் எத்தனை பெரிய டாக்டரேட் பட்டங்கள் வாங்கினாலும் முதல்ல அந்த 10ஆம் வகுப்பு ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலயும் மறக்க முடியாத ஒண்ணு. இன்னைக்கு வெற்றி பெற குழந்தைகள், நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய தோழி சொன்ன மாதிரி அவங்கவுங்க பேரை போட்டு SSLC அப்படின்னு கீழே டிகிரி மாதிரி தைரியமா போட்டுக்கலாம். அந்த ஆர்வத்தை அந்த எதிர்பார்ப்பை எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். மாணவிகள் தேர்வு முடிவுகளை மகிழ்ச்சியோட ஏத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க மேம். பேரண்ட்ஸ் எப்படி இந்த தேர்வு முடிவுகளை அணுகணும்? ஏன்னா சரண்யா மேம் கூட சொல்லியிருந்தாங்க, மோஸ்ட்லி இந்த கம்பேரிசனே இருக்கக்கூடாது. சுத்தி இருக்க நெய்பர்ஸ்க்காக அவங்களோட கம்பேர் பண்ணி என்னோட பொண்ணு இவ்வளவு மார்க் வாங்கிட்டாங்க, அவங்களோட கம்மியா வாங்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா நான் அவங்க கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் பெருமையா காமிச்சிருப்பேன், அந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட வரும். ஸோ பேரண்ட்ஸ் எப்படி இந்த தேர்வு முடிவுகளை அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எடுத்து நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வரைக்குமே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் லேர்னட் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் கவுன்சிலிங் கொடுக்குறோம். என்ன மாதிரி கொடுக்குறோன்னாக்க, மார்க்குங்கிறது அந்த பசங்களுடைய அடையாளம் கிடையாது, அவங்களோட திறமை கிடையாது. அது அது அச்சீவ்மெண்ட் அதை என்னை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்தியின் வெளிப்பாடு தான் அவங்களோட மார்க்குங்கிறது. ஓகேவா? அதுக்கு அவங்கள தண்டிக்கிறது, எங்கள் முன்னாடி குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லிக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் வைக்கிறப்பவே கண்ணு முன்னாடி அடிப்பாங்க. அவ எடுக்கிறா நீ எடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். அதனால சில விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவே நாங்கள் பயப்படுவோம். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த பசங்க மார்க் ஆகணுன்னே அழ ஆரம்பிச்சிடுறேன்னா எங்கள் அம்மா அடிப்பாங்க மிஸ் அப்படின்னு தான் அழுவோம். அதுக்காகவே நம்ம மார்க் போடுறதுக்கே யோசிப்போம், கம்மியாக போடுறதுக்கு. ஸோ மார்க்குங்கிறது உங்கள் பசங்களுடைய தலையெழுத்து கிடையாது, அதுதான் முடிவும் கிடையாது. இப்போ பசங்க இன்கேஸ் மார்க் அதாவது நம்ம எல்லாமே நல்லபடியாக பாஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஏதோ ஒன்றுன்னா உடனே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் உடனே வருது. நம்ம அதோட பொறுப்பு எங்கள் டீச்சர்ஸ்க்கு இருக்குது. நாங்கள் அவங்கள ஸ்கூலுக்கு வர வச்சு எங்கள் பக்கத்துலேயே உட்கார வச்சு படிக்க வச்சு அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சுருவோம். ஸோ இந்த முடிவுங்கிறது இந்த ரிசல்ட்டுங்கிறது முடிவு கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு தொடக்கம் தான். இந்த வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு, அதாவது முதல் படி வைக்கிறாங்க, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். தாய் தான் முதல், தாய் தந்தை தான் அவங்களுடைய முதல். ஃபஸ்ட்டு அவங்க தாய் தந்தை நினச்சி தான் பயப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு தான் சொசைட்டி. ஆனால் தாய் தந்தை ஒன்றுமே இல்லை, எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்லமா பார்த்துக்கலாம், 11th இருக்குது 12th இருக்குது, நீ உன்னோட திறமை இதை வச்சு நான் எடை போட மாட்டேன், நீ நல்லா பண்ணியிருப்ப, எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, கூடவே நான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், நாங்களும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஹேண்டில் பண்ணணுமே ஒழிய அவங்கள நெகட்டிவாக பேசுறது, அடிக்கிறது, அவங்கள மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க எதுவாவது தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வெளியில் இருக்க சமுதாயமோ டீச்சர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோங்கிற வார்த்தையில் அவங்க தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. எப்போவுமே குழந்தைங்க வந்து தாய் தந்தையோடைய அவங்க அணுமுறை எப்படி நான் என் அம்மாவை ஃபேஸ் பண்ணுவேன், என் அப்பாவை ஃபேஸ் பண்ணுவேன், அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, என்னை எதிர்பார்த்தாங்களே, அந்த பயத்தில் தான் இது தவறான முடிவு எடுக்கிறதுக்கு எதுவுமே தேவையே இல்லை. இது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, உங்களுடைய வந்து மார்க் வரப்போகுது, நம்ம நெக்ஸ்ட் போகிறோம், நிறைய படிக்க போகிறோம். வாழ்க்கையில் இது மட்டும் கிடையாது. அதுக்கும் நம்மளுடைய அரசு வந்து அடுத்த ஒரு இது வச்சிருக்கு. தவறிட்டீங்களா, உடனே அடுத்த ஒரு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் அதில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. பெற்றோர்கள் தயவு செய்து மார்க்கை வைத்து உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை முடிவு பண்ணாதீங்க. சொந்தக்காரங்க 5 விரலும் ஒன்றா இருக்கிறது கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தையோட தாய் தகப்பனும் ஒவ்வொரு குழந்தையோட குடும்ப சூழலும் அவங்களோட பொருளாதார சூழலும் ஒன்று கிடையாது. அதனால் நம்ம அதை கம்பேர் பண்ணவே கூடாது. அது மாதிரி அவங்களோட கற்றல் திறனும் ஒன்று கிடையாது. ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க. லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. ஹெல்த் வைஸும் மாறுபடும், சைக்கலாஜிக்கலாகவும் மாறுபடும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம இவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்களா, ஓகேம்மா வெரி குட், நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். யாராக இருந்தாலும், அதாவது படிக்காத தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, நல்லா படித்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தான் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் நாங்கள் டீச்சர்ஸ், அப்புறமா தான் சொசைட்டி, அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து திட்டாதீங்க, பேசாதீங்க, அவங்கள வந்து ரொம்ப மட்டம் தட்டாதீங்க, இன்னொருத்தவங்களோட மார்க்கோட கம்பேர் பண்ணாதீங்க. மார்க் வந்தோடனே கை கொடுத்து பாஸ் பண்ணிட்டோமா, அதான் ஃபஸ்ட்டு. பாஸ் பண்ணிட்டியா, பாஸ் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அடுத்து உடனே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வருது, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லணும். மற்றது நாங்கள் இருக்கோம், டீச்சர்ஸ் இருக்கோம், ஸ்கூல் இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்களோட பேரண்ட்ஸ் முதல்ல அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களே எக்ஸாம் எழுதுற ஃபீல்ட்ல உட்காந்துருப்பாங்க பேரண்ட்ஸ். அந்த ரிசல்ட் வந்து அவங்களோட ரிசல்ட் நினைச்சுப்பாங்க. அவங்களுடைய தரத்தை வந்து ஃபேமிலி கிட்ட காட்டுற ஒரு இதுவாக தான், அவுட்புட்டாக தான் அதை நினைப்பாங்க. அதுலேருந்து வெளியே வரணும். ஓகே மேம், கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் பசங்க, நமக்கு வந்து பசங்க ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிர் முக்கியம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பொக்கிஷம், அவங்க முக்கியம். அவங்க இருந்தால் எவ்வளோ நாளும் அவங்களை சாதிக்க வைக்கலாம். அதனால் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் தான் அதை ஈஸியாக எடுத்துக்கணும். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.